ஹாய் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நவம்பர் 26ஆம் தேதி, நாளைக்கு நவம்பர் 27ஆம் தேதி தங்கத்தோடைய விலை நிலவரம் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காலையில் ஒரு 8 மணிக்கு நான் இன்றைக்கோட ரேட், அதாவது காலையில் 8 மணி அளவிலே நான் உங்கள்கிட்ட தெரியப்படுத்திட்டேன். அதாவது எவ்வளோ வரைக்கும் கோல்டோட ரேட் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் சொன்னது பார்த்திங்கன்னா 120 ரூபா குறையும்னு தான் சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக அவ்வளோதான் குறைஞ்சிருந்தது. நம்மளுடைய கணிப்பு இன்றைக்கி கரெக்டாகவே இருக்குது. 7080 ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா அப்போ மார்க்கெட் காலையில் நான் 6 மணிக்கு பார்த்தபடி பார்த்திங்கன்னா ரொம்பவே குறைவை நோக்கி தான் போயிட்டு இருந்தது. நான் 8 மணிக்கு போடுறப்போ கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. நான் அப்போ சொல்லியிருந்தேன், இதே இது மெயின்டைன் ஆச்சுன்னா உங்களுக்கு 80 ரூபா குறையும், அப்படி இல்லை காலையில் மாதிரி இன்னும் கொஞ்சம் டீப்பாக குறைஞ்சதுன்னா 120 ரூபா வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 120 ரூபா குறைஞ்சு 7080 ரூபாய்க்கு இன்றைக்கி விற்பனை செய்யப்பட்டு வருது ஒரு கிராமுடைய ரேட்டு. ஸோ கிட்டத்தட்ட இந்த 2 நாட்கள்லேயே பார்த்திங்கன்னா 1700 ரூபா கிட்ட பவுனுக்கு, அதாவது ஒரு சவரனுக்கு குறைஞ்சிருக்குங்க. அதாவது கிராம் வைஸ் பார்த்திங்கன்னா ஒரு கிராமுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா 220 ரூபா வரைக்கும் உங்களுக்கு குறைஞ்சிருக்கு. ஸோ நாளைக்கு மறுபடியும் குறையுமா இல்லை அதிகரிக்குமா அப்படிங்கிறது சந்தேகம் எல்லாத்துக்கும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வாங்கலாமா இல்லை வெயிட் பண்ணி வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே சந்தேகம் வந்திருக்கும். ஏன்னா பார்த்திங்கன்னா போன வாரத்துக்கு முந்தின வாரம் யூஎஸ் ரிசல்ட் வந்தோடனவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஜெயிச்சிட்டாங்கன்னு சொன்னனவே கடன்னு தொடர்ச்சியாக 4 நாட்கள் தங்கத்தோடைய விலை சரிஞ்சுதுங்க. அந்த வாரத்தில் மட்டும் 2400 ரூபா கிட்ட உங்களுக்கு ஒரு சவரனுக்கு குறைஞ்சிது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா போன வாரம் மறுபடியும் போர் பதற்றத்தின் காரணமாக, ரஷ்யா உக்ரைன் போர் பதற்றத்தின் காரணமாக மறுபடியும் மீண்டும் அதே அளவுக்கு அதிகரிச்சது. அது வரலாறு காணாத அளவுக்கு எப்போவுமே அந்த அளவுக்கு உடனே அதிகரிச்சது கிடையாது. ஆனால் போன வாரத்தில் கண்டினியூஸாக பார்த்திங்கன்னா 5 நாளும் அதிகரிச்சுதுங்க. ஸோ அதிகரித்து மறுபடியும் மீண்டும் 7300 ரூபாய்க்கு கிராம் ரேட் இருந்தது. சொல்லப்போனால் சனிக்கிழமையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராமுக்கு 80 ரூபாய் அதிகரிச்சிருந்தது. ஸோ போன வாரம் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் பார்த்திங்கன்னா 7300 ரூபாய்க்கு தான் விற்பனை செய்யப்பட்டு வந்தது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நேற்று இன்றும் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக மறுபடியும் சரிவை நோக்கி போயிட்டுருக்கு. எதனால் இந்த சரிவுன்னு பார்த்திங்கன்னா இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இடையே போர் நிறுத்துவதற்கான அறிவிப்பு வெளியாகிருக்கு. ஸோ அதனை தொடர்ந்து தான் பார்த்திங்கன்னா இப்போ தங்கத்தோடைய சரிவு சரிஞ்சு கொண்டே போகுது அப்படிங்கிற மாதிரியும் பார்க்கப்படுதுங்க. ஸோ இதுவும் எங்களுக்கு இப்படியே மெயின்டைன் ஆகுமா இல்லை 7000க்கு கீழே இன்னும் குறையுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருக்கோம். ஏன்னா பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக லோயஸ்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா குறைஞ்சது போன வாரத்துக்கு முந்தின வாரம் 6935 ரூபா லோயஸ்ட் ரேட்டாக இருந்துச்சு. ஸோ அதை மறுபடியும் அந்த ரேட்டுக்கு போகுமா, 7000க்கு கீழே போகுமா, இப்போ 7080 ரூபாய் மறுபடியும் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7000க்கு கீழே இறங்குவதற்கான வாய்ப்புகள் தான் இப்போதைக்கு நிலவிட்டுருக்குங்க. ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப கரெக்டாக எக்ஸாக்டாக இதுதான் லோயஸ்ட் ப்ரைஸ் வரும், இதுதான் ஹையஸ்ட் ப்ரைஸ் வரும் அப்படிங்கிறத தங்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளால் சொல்ல முடியாது. மேக்ஸிமம் எவ்வளோ வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்பு வேணால் சொல்லலாம். நிபுணர்கள் கூறுவதுபடி பார்த்திங்கன்னா 7000 ரூபாய்க்கு கீழே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையிலத்துக்கும் இப்போ மதிய வரைக்கும் இப்போத்த ரேட்டு கரண்ட்டாக இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 3 மணியோடைய நிலவரப்படி பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிட்டு தான் இருக்குது. அதாவது குறைவை நோக்கி தான் போயிட்டுருக்கு. இதே அப்படியே மெயின்டைன் ஆகுச்சுன்னா இன்னும் ஒரு 6 மணி 7 மணிக்கு இன்னும் எவ்வளோ குறையுங்கிறது தெரியும். 6 மணி 7 மணிக்கு இன்னும் கொஞ்சம் சரிவு அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ போட்டு நான் வீடியோ மூலமாக தெரியப்படுத்துகிறேங்க. இல்லை கம்யூனிட்டி டேப்லையாவது உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். அதே போல் ஒரு 10 மணி 11 மணி வாக்கில் நாளைக்கு எவ்வளோவா இருக்கும் அப்படிங்கிறது அப்டேட் அதிகரிச்சுற மாதிரி இருந்ததுன்னா இல்லை குறையுதா இல்லை இன்னும் கொஞ்சம் சேர்த்தி, அதாவது நேற்று இன்னொரு மாதிரியே 100 ரூபாய்க்கு மேலே குறைவதற்கான வாய்ப்புகள் இருந்ததுனால உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேங்க. அது மட்டும் இல்லாமல் காலையில் ஒரு 8 மணிக்கு கண்டிப்பாக ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்போதைக்கு நிலவரம் மார்க்கெட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோ மூலமாக தெரியப்படுத்துவேன். ஸோ பார்த்திங்கன்னா நீங்கள் யாராவது வாங்குற மாதிரி இருந்ததுன்னா, ஐடியா இருந்ததுன்னா இது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ திரும்பவும் சொல்லிக்கிறேங்க, இது ஒரு செய்தியாக மட்டும்தான் நான் சொல்கிறேன். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா என்ன அப்படிங்கிறத நீங்கள் அலசி ஆராய்ஞ்சு உங்களுடைய பொருளாதார நிபுணர்கிட்டையெல்லாம் கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் பண்ணுறேன்னா பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போது கோல்டோட ரேட் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால திரும்ப சொல்கிறது அதே தாங்க. நீங்கள் நகை வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் வேஸ்டேஜ் இதெல்லாம் இல்லாத மாதிரி பார்த்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில், அப்படி இல்லைன்னா கோல்டு சீட் அது மாதிரிலாம் போட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போவே நீங்கள் இப்போ ஒரு 1,00,000 ரூபாய்க்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 15% ஜிஎஸ்டியோட சேர்த்து நீங்கள் கொடுக்குறீங்கன்னா ஸோ பில் போட்டப்பவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 15,000 ரூபாய்
லாஸ் தான். ஸோ அந்த பில் போட்ட உடனே உங்களுக்கு ஸோ அந்த ரூ. 15,000 மறுபடியும் இன்க்ரீஸ் ஆனா தான் நீங்கள் போட்டிருக்கிற அமௌண்ட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி. ஸோ அதுக்கு ஒரு 15,000 அப்படின்னா இப்போ வந்து 2 பவுன் 1.5 பவுன் 1.25 பவுன் ₹1,00,000 நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா சவரனுக்கு ஒரு ஒரு ₹7,000 8,000 அதிகமாகிறப்ப தான் நீங்கள் போட்ட பணத்தை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் பார்க்க முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு தாங்க சொல்கிறேன். ஸோ அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா கோல்டு காயினாக வாங்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் வாங்குறீங்க அப்படின்னா, இல்லை ஆபரணமாக வாங்குறேன்னா வேறு வழி இல்லை, வேஸ்டேஜ் கொடுத்து தான் வாங்கணும். அதுவும் அந்த வேஸ்டேஜ் இல்லாத மாதிரி நீங்கள் வந்து ஸ்கீமெல்லாம் செலக்ட் பண்ணி நீங்கள் பார்த்து வாங்கிக்கிங்க. ஸோ இப்போ இருக்கிற நிலவரப்படி பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு இருக்கிற நிலவரப்படி பார்த்தீங்கன்னா கோல்டோட ரேட் வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் தான் குறையும் முகமாக தான் இருக்குது. ஆனால் கடைசி நேரத்தில் கூட உங்களுக்கு வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். எப்போவுமே கோல்டு பார்த்தீங்கன்னா நான் காலையில் 8 மணிக்கு போட்டால் கூட அந்த 8 to 10 அந்த 2 மணி நேரத்தில் கூட 2 மணி நேரம் என்னங்க ஒரு கடைசியாக ஒரு 15 நிமிஷத்தில் கூட அப் அண்ட் டவுன் வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஸோ இப்போ என்ன நிலவரமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ ஈவினிங் நைட் இதே முகத்தில் இருந்ததுன்னா எவ்வளோ குறையும் முகத்திலே வந்ததுன்னா எவ்வளோ வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, இல்லை சப்போஸ் அதிகரிக்கிறதுக்கான சான்சஸ்கள் இருந்ததுன்னா அதிகரிச்சதுன்னா உங்களுக்கு அதுவும் நான் வந்து அப்டேட் பண்ணுறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன அப்டேட்டில் இருக்கோ இப்போதைக்கு கரண்ட்டில் இருக்கிறத உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ்.